ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பாருங்க. நல்லா இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பொடி அரைச்சி போடுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப மனமாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றாமல் அப்படியே 6 வரமிளகாய், 1.5 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காய் சேர்த்து அதையும் வதக்கி தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை சேர்த்திக்கோட்டு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக அரிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுட்டு நான் ஆல்ரெடி பருப்பு 1.5 டம்ளர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நான் மேலே குழம்பு மிளகாய் தூள் இருக்கும், அதையும் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் நம்ம சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடிங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபைனல் டச்சாக இதில் கொஞ்சோண்டு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.